வணக்கம் சகாப்தம் காணொலி நேயர்களே, இன்றிலிருந்து நாம் ஒரு புதிய கதையை கேட்கப் போகிறோம். கதையின் தலைப்பு கனி அமுதே. எழுதியவர் நித்யா கார்த்திகன். அத்தியாயம் 1. மாசி மாசம் பிறந்து 3 நாள் ஆச்சு. சீதோஷ்ணம் சரியா இருக்கு. இந்த சமயத்துல குஞ்ச வாங்கி குளத்துல விட்டா சரியா ஊர் திருவிழா நேரத்துல வலைய விரிக்கலாம். நல்ல லாபம் கிடைக்கும். மனக்கணக்கு போட்டபடியே தன்னுடைய ஓட்டை பைக்கில் அந்த பண்ணைக்குள் நுழைந்தான் மலையமான். அங்கப்பன் மீன் பண்ணை 3 கிராமங்கள் சந்திக்கும் ஒரு முக்கியமான இடத்தில் கணக்கில்லாத இடத்தை வளைத்து போட்டு அமைக்கப்பட்டிருந்தது அந்த மீன் பண்ணை. சுற்றிலும் தென்னை மரங்கள் சூழ்ந்திருக்க உள்ளே வெட்டப்பட்டிருக்கும் 40-50 குளங்களிலும் நாட்டு மீன்கள் எப்போதும் நீந்திக் கொண்டிருக்கும். பண்ணையை சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து மட்டுமல்லாமல் தரமான மீன் குஞ்சு வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களிலிருந்தும் மீன் குளம் வைத்திருக்கும் விவசாயிகள் அங்கப்பனை தேடி வருவது உண்டு. திறமையான மனிதர். ஆரம்ப காலத்தில் 10 ரூபாய் கூலிக்கு மில்லில் தவிடு அள்ளி கஷ்டப்பட்டு இன்று தன் கடினமான உழைப்பால் இவ்வளவு பெரிய பண்ணைக்கு முதலாளி ஆகியிருக்கிறார். அவருக்கு படிப்பறிவு இல்லை என்றாலும் கல்லூரி மாணவர்கள் ஆண்டுதோறும் ப்ராஜெக்டிற்காக அவருடைய பண்ணையை தேடி வருவது உண்டு. ஆம், அவர் தன் பண்ணையில் டெக்னாலஜியை பயன்படுத்தி மீனிலிருந்து சினையை பிரித்து செயற்கை முறையில் தரமான குஞ்சுகளை உற்பத்தி செய்து கொண்டிருந்தார். நாட்டு மீன் வகைகள் பலவற்றை பாடம் செய்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியும் செய்து கொண்டிருந்தார். பண்ணையும் மீன்களும் தான் அவருக்கு உயிர். குடும்பம் குட்டியெல்லாம் அடுத்துதான். டவுனில் மாளிகை போல் வீட்டை இழைத்து போட்டிருந்தாலும் 24 மணி நேரமும் பண்ணையில்தான் இருப்பார். அப்போதும் இருந்தார். பெட்டியில் இருக்கும் மீன் குஞ்சுகளை தரம் பார்த்து வகைப்படுத்தி கொண்டிருந்தவர் மரத்தில் கட்டியிருந்த நாய் சல் சல் என்று குலைத்ததும் நிமிர்ந்து பார்த்தார். மலையமான் வந்து கொண்டிருந்தான். வா மாப்ள, என்ன இந்த தரம் லேட்டா வந்திருக்க? 2 நாள் முன்னமே எதிர்பார்த்தனே என்றார். மலையமானை விட வசதியில் எட்ட முடியாத உயரத்தில் இருந்தாலும் அவனை உறவு சொல்லி விழித்தார். அவனை மட்டுமல்ல, பெரும்பாலும் அனைவரிடமும் அவர் அப்படித்தான் பேசுவார். அவருடைய அபரிதமான வளர்ச்சிக்கு அந்த குணமும் ஒரு காரணம். 2 நாளா ராத்திரிக்கு ராத்திரி நல்ல மழையாச்சே மாமா. குளம் உடப்பெடுத்துருச்சுன்னா குஞ்செல்லாம் வாய்க்காலோட போயிடும். அதான் மழை கொஞ்சம் குறையட்டும்னு பார்த்தேன். அதென்ன, இன்னைக்கு மட்டும் மழை வராதுன்னு மானம் உன்கிட்ட சொல்லிட்டு போச்சா என்ன என்றார் சிரித்து கொண்டே. சோனல் ஒன்றும் போடல மாமா, இன்னைக்கெல்லாம் மழை வராது. பெட்டியை பார்க்கலாமா? துல்லியமாக கணித்து கூறுபவனை மனதிற்குள் மெச்சியபடியே, வா வா, இப்பதான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன், வந்து பாரு என்றார். சின்னதும் பெருசுமா இருக்கே மாமா, 2 நாள்ல ஒன்று அடிச்சு சாப்பிட்டு பாதியா குறைஞ்சிரும். வேற காமிங்க, ஒரே சைஸா இருக்க மாதிரி எடுங்க. அவன் ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நுணுக்கமாக கவனிப்பதை பார்க்கும்போது சின்ன வயதில் தன்னை பார்ப்பது போலவே இருந்தது அவருக்கு. பெரிய ஆளாக வருவான் என்று நினைத்து கொண்டவர் உள்ளே இருந்து அவன் கேட்ட விதமான மீன் குஞ்சு பெட்டிகளை கொண்டு வந்து கொடுத்தார். சரியான விலைக்கு பேரம் பேசி 10 பெட்டிகளை வாங்கி கொண்டவன், அப்போ நான் கிளம்புறேன் மாமா என்றான். மீன் குஞ்சு பெட்டிகளை அடுக்கியபடியே, இரு என்று அவனை தடுத்தவர், முருகா, அந்த பத்திரிகையில உன்னை எடுத்த மலையனுக்கு கொடு என்று வேலையாளுக்கு பணித்தார். பொண்ணுக்கு கல்யாணம், மறக்காம வந்துடு, நாராயணனுக்கும் சொல்லு என்றார். நாராயணன் மலையமானின் சகோதரியின் கணவன். வேலைக்காரன் கொடுத்த பத்திரிகையை வாங்கி வண்டி சீட்டில் போட்டுக்கொண்டு, வந்துடுறேன் மாமா என்றான். வேலைக்காரனை விட்டு பத்திரிகை கொடுக்க சொல்கிறாரே என்கிற எண்ணமெல்லாம் அவனுக்கு இல்லவே இல்லை. அவர் உயரத்திற்கு அவனை மதித்து அவர் பத்திரிகை கொடுத்ததே பெரிய விஷயம். நேரம் இருந்தால் கட்டாயம் திருமணத்திற்கு போக வேண்டும், இல்லை என்றால் மாமாவையாவது அனுப்பி வைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு விடை பெற்றான். கவின் வெட்ஸ் கனிமொழி. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பதாகை அந்த திருமண மண்டபத்தின் வாயிலில் வரவேற்பிற்காக வைக்கப்பட்டிருந்தது. குலை தள்ளிய வாழை மரங்கள் பந்தல் காலோடு சேர்த்து கட்டப்பட்டிருந்தன. பந்தல் முழுவதும் தென்னங்குருத்து தோரணங்களும் சரமாய் கோர்க்கப்பட்ட காகித பூக்களும் காற்றில் அசைந்தாடி கொண்டிருந்தன. மண்டபத்தின் உள்ளே முழங்கும் மங்கள வாத்தியத்தின் ஓசை ஒலிபெருக்கியின் உபயத்தால் தெருவெங்கும் எதிரொலித்தது. கணக்கில்லா மகிழுந்துகள் மண்டபத்தை சுற்றி சுற்றி நிறுத்த இடம் தேடி ஊர்ந்து கொண்டிருந்தன.
வழியெங்கும் வைக்கப்பட்டிருந்த பதாகைகளில் அந்த திருமணத்தை நடத்தி வைக்க வரும் முக்கிய மந்திரியின் முகமும் அவரை வரவேற்கும் வசனங்களும் நிறைந்திருந்தன. கரைவேட்டி தொண்டர்கள் முழக்கமிட தயாராக வாயிலிலேயே காத்திருந்தார்கள். பத்திரிகையாளர்களும் கூட ஆங்காங்கே தென்பட்டார்கள். கூட்டம் அலைமோதியது. ஆனால் வரவேற்பில் மட்டும் ஒருவரும் இல்லை. திருமணத்திற்கு வருவோரெல்லாம் மேஜையில் அனாமத்தாக இருந்த சந்தன குமிழியையும் குங்கும சிமிழையும் வியப்புடன் பார்த்துவிட்டு தானாக சந்தன குங்குமத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தார்கள். மணமேடையில் ஏதோ பதட்டம் தெரிந்தது. பெண் வீட்டார் அடிக்கடி மணமகன் அறைக்குள் சென்று வந்து கொண்டிருந்தார்கள். பிறகு பெண்ணின் சகோதரி ஒரு பையோடு மணமகள் அறைக்குள் நுழைந்தாள். அந்த புடவை அவுத்துட்டு இதை கட்டிவிடுங்க. மணப்பெண்ணை அலங்கரிக்க வந்திருந்த பெண்ணிடம் தன் கையில் இருந்த பையை நீட்டினாள். சகோதரி ஏதோ தெரியாமல் கூறுகிறாள் என்று நினைத்து, கீர்த்தி, இதுதான் கல்யாண புடவை என்றாள். மணப்பெண் தான் உடுத்தியிருந்த புடவையை ஆசையோடு வருடியபடி. அந்த பெண்ணின் முகம் சட்டென்று மாறியது. கண்களில் ஏதோ கலக்கம், சொல்ல முடியாத துக்கம். உதட்டை கடித்துக்கொண்டு, இதுதான் கல்யாண புடவை என்று கூறிவிட்டு விருட்டென்று அங்கிருந்து வெளியேறினாள். கனிமொழி திகைப்புடன் அவள் முதுகையே வெறித்தாள். அவளுக்கு எதுவும் புரியவில்லை. மேடம், டைம் ஆயிடுச்சு, மாத்திடலாமா? இருங்க. அலைபேசியை தேடினாள். காணவில்லை. அருகிலிருந்த பெண்ணிடம் சொல்லி, அம்மாவை வர சொல்லு என்றாள். அவள் வெளியே செல்வதற்குள், பொண்ணு ரெடியா? சீக்கிரம் புடவை மாத்தி வர சொல்லுங்க. வெளியிலிருந்து கணீரென்று ஒலித்தது ஒரு ஆண் குரல். அவள் தந்தையின் குரல். அதற்கு மேல் எதற்கும் நேரமில்லை. கனிமொழி புது கல்யாண புடவையை அணிந்து கொண்டாள். உறவுக்கார பெண்கள் அவள் கையை பிடித்து மணவரையை நோக்கி அழைத்து வர கனிமொழி மாப்பிள்ளையை நிமிர்ந்து பார்த்தாள். அவ்வளவுதான். யார் இவன்? அவள் இதயம் முரசு கொட்டியது. உடல் வெடவெடத்தது. முகமெல்லாம் வியர்வை முத்துக்கள் அரும்பிவிட்டன. சட்டென்று அருகிருந்த பெண்ணின் கையை இறுக பிடித்தவள் பதட்டத்துடன் நிமிர்ந்து தன் பெற்றோரை தேடினாள். அங்குதான் இருந்தார்கள். அவர்கள் நிமிர்ந்து பார்க்காமல் புரோகிதர் சொல்லும் பூஜையை கர்ம சிரத்தையாக செய்து கொண்டிருந்தார்கள். அவளால் முன்னோக்கி நடக்க முடியவில்லை. கால்கள் பின்னிக் கொண்டன. அவளை சுற்றியிருந்த பெண்கள் பிறர் அறியாமல் அவளை முன்னுக்கு உந்தி தள்ளி மணவரையில் அமர வைத்தார்கள். என்ன நடக்கிறது என்று புரியாமல் அவள் குழம்பிக் கொண்டிருக்கும் போதே கெட்டி மேளம் கொட்டியது. மினிஸ்டர் எடுத்து கையில் கொடுத்த கொம்பு மஞ்சள் கட்டப்பட்ட மஞ்சள் கயிற்றை அவள் கழுத்தில் அணிவித்தான் அவன். நொடிப்பொழுதில் முகம் தெரியாதவனுக்கு மனைவியாகிவிட்டாள் கனிமொழி. அங்கப்பன் மணிமேகலை தம்பதியின் இரண்டாவது மகள் கனிமொழி. அவள் பிறந்த பிறகுதான் அங்கப்பனின் தொழில் சூடு பிடித்து செல்வம் பெருகியது. கடைக்குட்டி என்பதால் தாய்க்கு மிகவும் செல்லம். பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்து சொத்தை சேர்த்து குவிக்கும் அங்கப்பன் கூட சின்ன மகளிடம் கணக்கு பார்க்க மாட்டார். கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும் வரம் கொண்டு பிறந்திருந்த அந்த செல்வ சீமாட்டிக்கு திருமண வயது வந்தபோது மாப்பிள்ளையை சல்லடை போட்டு சலித்தார்கள். கவின் பார்க்க அழகாக இருந்தான். பொறியியல் முதுகலை முடித்திருந்தான். பெங்களூரில் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் நல்ல வேலையில் இருந்தான். ஓரிரு முறை சில வெளிநாடுகளுக்கும் சென்று வந்திருந்தான். மூத்த மகள் கீர்த்திக்கு அமைந்த வரன் போலவே இளைய மகள் கனிமொழிக்கும் அமைந்துவிட்டதில் மணிமேகலைக்கு உள்ளம் கொள்ளா மகிழ்ச்சி. நிறைந்த மனதும் புன்னகை மாறா முகமுமாக மண்டபத்தில் வளைய வந்து கொண்டிருந்தாள் அவள். அப்போது தாயிடம் வந்த மூத்தவள் கீர்த்தி, மா இங்க கொஞ்சம் வா என்று கையை பிடித்து ஸ்டோர் ரூம் பக்கம் அழைத்துச் சென்றாள். மகளின் பதட்டமான முகத்தை கண்டு துணுக்குற்ற மணிமேகலை, என்ன கீர்த்தி என்றாள் பயத்தை உள்ளடக்கியபடி. அவன் சரியில்லம்மா, தயக்கத்துடன் சொன்னாள் கீர்த்தி. யாரு யாரு சொல்ற? அவன்தான் கவின். என்னடி சொல்ற? தாய் பதறினாள். மகள் நடந்ததை சொன்னாள். மாப்பிள்ளையின் பூர்வீகம் தமிழ்நாடு என்றாலும் 3 தலைமுறையாக அவனுடைய குடும்பம் கர்நாடகாவில் செட்டிலாகி விட்டது. தமிழகத்தில் அவனுக்கு பெரிதாக உறவினர்கள் இல்லை என்பதால் இங்கே திருமண ஏற்பாடு முழுவதும் பெண் வீட்டு சார்பாக விமர்சையாக செய்யப்பட்டிருந்தது. மறுநாள் பெங்களூரில் நடக்கவிருக்கும் வரவேற்பு மாப்பிள்ளை வீட்டின் செலவு. முதல் நாள் இரவே மாப்பிள்ளையின் குடும்பம் திருமண மண்டபத்திற்கு வந்துவிட்டது. அவர்களை கவனிக்க பெண் வீட்டிலிருந்து கீர்த்தியும் அவள் கணவன் சீனுவும் சில நெருங்கிய உறவினர்களோடு வந்து தங்கியிருந்தார்கள். இரவு உணவிற்கு பிறகு மண்டபத்தில் தங்கியிருந்த உறவினர்களில் மூத்தவர்கள் எல்லாம் உறங்க சென்றுவிட இளையவர்கள் காட்ச் விளையாடி கொண்டிருந்தார்கள். திருமணத்தில் சமையல், மண்டப அலங்காரம் கான்ட்ராக்ட் எடுத்தவர்கள் எல்லாம் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தார்கள்.
கீர்த்தியோ பயங்கர டென்ஷனில் இருந்தாள். வெகு நேரமாக சீனு எங்கு போனான் என்றே அவளுக்கு தெரியவில்லை. போன் அடித்து பார்த்தால் ரூமில் ரிங் வருகிறது. போனையும் விட்டுவிட்டு போய்விட்டான் என்று அலுப்புடன் நினைத்து கொண்டவள் மண்டபத்தில் ஒவ்வொரு தளமாக ஏறி இறங்கி அவனை தேடிக்கொண்டிருந்தாள். வீட்டுக்கு போன் அடித்து கேட்டால் அங்கும் வரவில்லை என்றார்கள். நேரம் நள்ளிரவை தாண்டிவிட்டது. எங்கு போயிருப்பான் என்று கவலையுடன் யோசித்துக் கொண்டிருந்தவள் ஒருவேளை மொட்டை மாடியில் போய் படுத்து விட்டானோ என்று எண்ணி அவசரமாக மேலே ஓடினாள். மாடியில் வெளிச்சமே இல்லை. நிலவொளியின் மங்கலான வெளிச்சத்தில் யாரோ புகைப்பிடித்துக் கொண்டிருப்பது போல் தெரிந்தது. கணவனோ என்று அருகில் சென்றவள் அங்கே நின்றவனை கண்டதும் சிநேகமாக புன்னகைத்து, ஓ நீங்களா, இங்கென்ன பண்றீங்க, தூங்கலையா, காலையில சீக்கிரம் எழுந்துக்கணுமே என்றாள். அதுவரை அவன் எதை யோசித்துக் கொண்டிருந்தானோ, அவன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருந்ததோ தெரியவில்லை. சட்டென்று கீர்த்தியின் கையை பிடித்து இழுத்து அவள் இடுப்பை வளைத்து முகம் நோக்கி குனிந்தான். அவள் பதறி எதிர் திசையில் விசை கொடுத்து திமிரி விலக முயன்றாள். அவன் விடாமல் அவளிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டான். பலவந்தமாக அவளை முத்தமிட முயன்றான். தன் ஒட்டுமொத்த பலத்தையும் ஒன்றாக திரட்டி அவனை உதறி தள்ளிய கீர்த்தி தடதடவென்று படியிறங்கி கீழே ஓடி வந்து விட்டாள். மகள் சொன்னதை கேட்டு நெஞ்சை பிடித்து கொண்ட மணிமேகலை, நேத்தே இதை ஏண்டி சொல்லல என்று மகளிடம் பாய்ந்தாள். யாருக்கிட்ட சொல்றது, பயமா இருந்தது, நீ இப்பதானே இங்க வந்த என்று அவள் அழுகுரலில் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே படார் என்று வெகு வேகமாக கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த சீனு, அறிவு கட்டவளே, எதுக்கடி ராத்திரி நேரத்துல மாடிக்கு போன நீ என்று மனைவியிடம் கையை ஓங்கி கொண்டு பாய்ந்தான். அவன் முகம் கோபத்தில் ஜிவு ஜிவுத்தது. தம்பி தம்பி என்று மருமகனை தடுத்த மணிமேகலை, உங்களை தேடிதான்ப்பா போனாலாம், விடுங்கப்பா என்று தடுத்தாள். நான் என்ன பச்சை புள்ளையா, வெளியே போனா வராம அப்படியே போயிடவா போறேன் என்று தாண்டியவன் மனைவியிடம் சொல்லாமல் நண்பர்களுடன் சரக்கடிக்க போன தன் தவறை அறவே மறந்துவிட்டான். அவன் போட்ட சத்தத்தில் பயந்து போன மணிமேகலை, சத்தம் போடாதீங்க தம்பி, கொஞ்சம் அமைதியா இருங்க, பேசிக்கலாம் என்று அவனை சமாதானம் செய்ய முயன்றாள். பேசிக்கலாமா, என்ன பேசிக்கிறது, இதுக்கு மேலேயும் அந்த பொம்பளை பொறுக்கி பயலுக்கு பொண்ணு கொடுக்க போறீங்களா, முதல்ல போய் மாமாவை கூப்பிடுங்க என்று மாமியாரை அதட்டினான். சற்று நேரத்தில் அங்கப்பனும் அந்த அறையில் இருந்தார். நடந்த விஷயத்தை இன்னொரு முறை தந்தையிடம் கூறினாள் கீர்த்தி. கூடவே, ராத்திரி அவன் பிடிச்சது சிகரெட் இல்லப்பா, வேற ஏதோன்னு நினைக்கிறேன், வேற மாதிரி ஸ்மெல் வந்துச்சு என்று கூடுதல் தகவலையும் கொடுத்தாள். அவர் இடிந்து போய் அமர்ந்து விட்டார். திருமணத்திற்கு அழைக்கப்பட்ட அத்தனை பெருந்தனக்காரர்களும் வந்துவிட்டார்கள். சொந்த பந்தங்கள் எல்லாம் கூடிவிட்டார்கள். அறிந்தவர் தெரிந்தவர் எல்லாம் மணவரையை பார்த்தபடி அச்சதியை தூவ காத்திருந்தார்கள். தாலி எடுத்து கொடுக்கவிருக்கும் அமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவார். என்ன செய்வது என்று அவர் புரியாமல் திகைத்து அமர்ந்திருக்கவும் கடும் கோபத்துடன் சீனு அவரிடம் பேசினான். மாமா, அந்த டேஷ் பைய என் பொண்டாட்டிக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான். அவன் உங்க மருமகனா ஆயிட்டான்னா அதுக்கப்புறம் எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உங்க மூத்த பொண்ணை நீங்க மறந்துடுங்க என்றான். அவன் அவ்வளவு நிதானமாக நடந்து கொண்டதே பெரிய விஷயம். வேறு ஒருவனாக இருந்திருந்தால் இந்நேரம் மணமகன் அறைக்குள் புகுந்து கை கலப்பு செய்திருப்பான் என்று எண்ணியவர், என்ன மாப்பிள்ள பண்றது, ஊரை கூட்டிட்டோமே என்றார். விஷயம் வெளியே தெரிந்தால் 2 மகள்களின் பெயருமே ஊரார் வாயில் அரைப்படக்கூடும் என்கிற பயம் அவர் கண்ணில் தெரிந்தது. அதே நேரம் இந்த திருமணத்தை நடத்துவதிலும் அவருக்கு விருப்பமில்லை. என்ன செய்வது என்ற மாற்று வழியை யோசித்தார். ஏனோ தெரியவில்லை, அப்போது அவர் மனதில் அவன் தோன்றினான். வெகு பதட்டமாக கணவனை தேடி மணிமேகலை ஓடி வந்த போது அவர் மலையமானைத்தான் வரவேற்றுக் கொண்டிருந்தார். வா மாப்பிள என்று அவனை வரவேற்கும் போதே வாட்ட சாட்டமான அவனுடைய உருவத்தை பார்த்து, இவன் மட்டும் கொஞ்சோண்டு படிச்சிருந்தா இப்படி பெங்களூரு கொல்கத்தான்னு அலையாம இவனுக்கே நம்ம பொண்ணை கொடுத்திருக்கலாம் என்கிற எண்ணம் தானாக அவருக்குள் எழுந்தது. வெறும் எண்ணம் மட்டும்தான், அதற்காக பெண்ணை எல்லாம் கொடுத்து விட மாட்டார். வசதி வாய்ப்பும் வேண்டுமல்லவா? ஏதோ அவனுடைய திறமையும் வனப்பும் மாப்பிள்ளை என்கிற அழைப்பும் அவரை அப்படி யோசிக்க வைத்து விட்டது. புன்னகையுடன் அவன் கையை பிடித்து குலுக்கியபடி, எங்க நாராயணனை காணோம், வரலையா அவன் என்று விசாரித்தார். வண்டியை நிறுத்திட்டு வராரு மாமா. சரி, நீ உள்ள போய் உட்காரு என்று சொல்லி கொண்டிருந்தவரைத்தான் கொஞ்சம் இப்படி வாங்க என்று ஸ்டோர் ரூமுக்கு அழைத்து கொண்டு வந்தாள் மணிமேகலை. அங்கப்பன் சற்று நேரம் வெகு தீவிரமாக எதையோ யோசித்தார். பிறகு சீனுவிடம்,
அந்த பெங்களூரு குடும்பம் வெளியே தெரியாம மண்டபத்தை விட்டு போகணும். அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க என்றார். கல்யாணத்தை நிறுத்த போறீங்களா? அதில் எந்த ஆட்சேபனையும் தனக்கு இல்லை என்றாலும் விவரம் தெரிந்து கொள்வதற்காக குறுக்கிட்டாள் மணிமேகலை. கல்யாணம் நடக்கதான் போகுது, மாப்பிள்ளை தான் வேற என்று கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினார் அங்கப்பன். அங்கப்பன் தன்னை தனியாக அழைத்ததும் ஏதோ தேங்காய் மூட்டையையோ அல்லது மாங்காய் மூட்டையோ தூக்க வேண்டும் என்பது போன்ற வேலையை சொல்ல போகிறார் என்றுதான் நினைத்தார் நாராயணன். ஆனால் அவர் சொன்ன விஷயமோ இவர் கற்பனைக்கும் எட்டாததாக இருந்தது. ஆரம்பத்தில் இது சரிவருமா என்று சந்தேகித்து ஒதுங்கிக் கொள்ளத்தான் பார்த்தார். ஆனால் அங்கப்பனின் நல்ல விதமான பேச்சு அவருக்கு ஆசையை தூண்டியது. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன்! அவரே வலிய வந்து பெண்ணை கொடுக்கிறேன் என்கிறார். வேண்டாம் என்று சொன்னால் ஒன்று அவர் ஆசையே இல்லாத யோகியாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் முட்டாளாக இருக்க வேண்டும். அவர் இரண்டும் இல்லை. விளைச்சலுக்கு பாயும் நீரில் விழலான தானும் கொஞ்சம் பயனடையலாம் என்று கணக்கு போட்டு தலையை பெரிதாக ஆட்டினார். கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கங்கண்ண, இந்த போய் மலையமான ரெடி பண்ணி கொண்டாரேன் என்று துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு மைத்துனனிடம் சென்றார். திருமண மண்டபத்துக்கு வெளியே ஆட்கள் நடமாட்டம் அதிகமில்லாத இடத்தில் அவர்கள் இருவரும் ஒதுங்கி நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். முகத்தில் எதிர்பார்ப்புடன் மாமன் மருமகனை நோக்க அவரை எரிச்சலுடன் எதிர்கொண்டான் மருமகன். மாமா, கல்யாணத்துக்கு வந்தோமா, மொய் எழுதணுமா, விருந்து தின்னோமான்னு போய்கிட்டே இருக்காம என்ன விளையாட்டு இது? யாரு காதலியாவது விழுந்து தொலைச்சிட போகுது, புடிச்சு கட்டி வச்சிட போறாங்க என்றான். எதுக்கு கட்டி வைக்கிறானுங்க? இங்க நானா எதையும் சொல்லல, அங்கப்ப அண்ணன் தான் என்னை அழைச்சு பேசினாரு என்றார். கேப்பையில நெய் வடியுதுன்னா ஆன்னு வாயை பிளந்துக்கிறதுக்கு நான் ஒன்னும் கேனையல்ல, வேலையை பாரு மாமா என்று அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே அங்கு வந்த சீனு, என்ன சொல்றாப்ல? டைம் ஆயிடுச்சு, மாமா உள்ள கூட்டிட்டு வர சொன்னாங்க என்றான். மலையமான் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தான். என்னங்கடா நடக்குதுங்க? நீங்க போங்க தம்பி, இந்த கூட்டியாரன் என்று அவனை அங்கிருந்து அனுப்பிய நாராயணன் மைத்துனனிடம் திரும்பினான். அதுவரை அவர் ஏதோ உளறிக் கொண்டிருக்கிறார் என்று எதையும் நம்பாமல் அவரை திட்டிக் கொண்டிருந்தவன் இப்போது, என்னையா நீ பாட்டுக்கு என்ன கூட்டியாரங்கிற என்று மிரண்டான். நான் தான் சொன்னேன்ல, நீ தான் நம்பல. நெசமாவே அங்கப்பனே உன்னை மாப்பிள்ள கேட்டாருடா. சரி வா, நேரமாயிட்டு. இரு இரு, எங்க கூப்பிடுற? மாப்பிள்ள ரூமுக்கு பவுடர் கிவுடர் போட்டுக்கலாம்ல. அவன் கையை பிடித்து அவர் முன்னுக்கு இழுக்க, யோ வாயில நல்லா வந்துட போகுது, என்னையா நீ என்று அவன் பின்னுக்கு இழுத்தான். என்னடா உன் பிரச்சனை? அந்த பொண்ணை பாத்தியா? பார்க்கலனா அந்த தெரியுது பாரு கட் அவுட்டு, அதுல பாரு, சும்மா தக தகன்னு தங்கத்துல செஞ்சு வச்ச சிலை மாதிரி இருக்கு. அது மட்டுமா, காசு கொட்டி கிடக்கு. பத்தாததுக்கு காலேஜுக்கு படிச்சிருக்கு. அந்த பொண்ணை கட்டிக்க உனக்கு கசக்குதோ? கசக்கவும் இல்லை, இனிக்கவும் இல்லை. பயமா இருக்கியா? வந்துரு போயிடுவோம் என்று அங்கிருந்து தப்பித்து ஓடுவதில் அவன் குறியாக இருக்க, அவரோ அவனை இழுத்து பிடிப்பதில் முனைப்பாக இருந்தார். பயமா இருக்கா? எதுக்குடா பயம்? பொம்பளை புள்ள அதுவே உன்னை கட்டிக்க பயப்படாம சரின்னு சொல்லிடுச்சு. உனக்கு என்னடா ஆம்பளை சிங்கம் என்றார். என்னது? அந்த புள்ள என்னை கட்டிக்க சரின்னு சொல்லிடுச்சா? வியப்புடன் வெளியே வைக்கப்பட்டிருந்த பதாகையில் அவள் முகத்தை பார்த்தான். தெத்துப்பல் தெரிய அழகாக சிரித்து கொண்டிருந்தாள். மையிட்ட வசீகரமான பெரிய கண்கள், கலியான தமிழ் முகம். மற்றபடி மாமா சொன்னது போல் தங்கச் சிலை எல்லாம் கொஞ்சம் ஓவர்தான். மனதிற்குள் அவன் அவளுக்கு மார்க் போட, டேய் நீ ஓவரா பண்ணாதடா, அந்த பொண்ணுக்கும் உனக்கும் ஏனி என்ன ராக்கெட்டே வச்சாலும் எட்டாது என்று மனசாட்சி இடித்து கூற, இல்ல மாமா இது சரி வராது என்றான். மறுப்பு வார்த்தையில் மட்டும்தான் இருந்தது, குரலில் இல்லை. ஆம், தன்னை அறியாமலே அவனுக்குள் சின்ன சலனம் எழுந்தது. இவன் நமக்கு சரின்னு சொல்லிட்டாளா என்கிற சலனம். அந்த சலனத்தையே கெட்டியாக பிடித்து கொண்ட நாராயணன் கரைக்கும் விதத்தில் கரைத்து மலையமானை மனமேடு ஏற்றிவிட்டார். அத்தியாயம் 1 நிறைவடைந்தது. கனியமுதே அத்தியாயம் 2. அங்கப்பனின் முடிவில் மணிமேகலைக்கு துளியளவும் உடன்பாடில்லை. அவள் கணவனை கடுமையாக எதிர்த்தாள். கல்யாணம் நின்றால் நின்றுவிட்டு போகட்டும், ஓரிரண்டு ஆண்டுகள் போனாலும் வேறு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கொள்ளலாம் என்று கூறி கண்ணீர் விட்டு அழுதாள். அவரிடம் எதுவும் எடுபடவில்லை. எப்படிப்பட்ட மணமகனை தன் மகளுக்கு கொண்டு வர வேண்டும் என்று எண்ணி எண்ணி ஊரெல்லாம் சலடை போட்டாள்.
கடைசியில் இந்த காட்டுப்பயல்தான் கிடைத்தானா? மனம் ஆறவில்லை அவளுக்கு. கீர்த்தியும் வேண்டாம் என்றுதான் சொன்னாள். சீனு கூட யோசித்தான். பொறுமையா பார்த்துக்கலாம் மாமா என்று சொல்லி பார்த்தான். ஆனால் அங்கப்பன் யாருக்கும் கட்டுப்படவில்லை. சந்தித்து வெகு காலமாகிவிட்ட தோல்வியை எதிர்கொள்ள பயம், மலையமானின் மீதிருந்த அபரிதமான நம்பிக்கை ஆகிய 2 காரணங்களையும் மனதில் கொண்டு அங்கப்பன் நினைத்ததை நடத்தி முடித்தார். திருமணம் முடிந்ததும் மணமக்களை முதலில் பெண் வீட்டிற்குத்தான் அழைத்து கொண்டு வந்தார்கள். காரிலிருந்து இறங்கியதும் ஆரத்தி எடுக்க கூட தாமதிக்காமல் விறுவிறுவென்று உள்ளே நுழைந்து தன்னுடைய அறையில் அடைந்து கொண்டாள் கனிமொழி. மாலையும் கழுத்துமாக தன் அருகில் நின்றவனின் முகம் கன்றி சிவந்ததை பற்றி அவளுக்கு எந்த அக்கறையும் இல்லை. வீட்டில் குடும்பத்தினரும் 1-2 முக்கிய உறவினர்களும் மட்டுமே இருந்ததால் சூழ்நிலை அவர்களுக்கு தெரிந்தே இருந்தது. யார் முகத்திலும் ஈயாடவில்லை. மணிமேகலை மலையமானை திரும்பியும் பார்க்காமல் விடைத்து கொண்டு போய்விட்டாள். வீட்டுக்கார பெண்மணியே அப்படி போனதும் மற்றவர்களும் அவனை உபசரிக்க தயங்கினார்கள். அந்த சங்கடமான சூழ்நிலையில் அங்கப்பன் தான், வாங்க மாப்ள, உள்ள வந்து உட்காருங்க, இனி இது உங்க வீடுதான் என்றார் கணீர் குரலில். அவர் முதல் முறையாக தன்னை பன்மையில் விழிப்பதை கவனித்தபடியே உள்ளே வந்து அமர்ந்தான் மலையமான். அவன் கூடவே நாராயணனும் இருந்தார். தன் மூத்த மகளை அழைத்து, போய் கனியை கூட்டிட்டு வா என்றார் அங்கப்பன். அவளும் தங்கையை தேடிச் சென்றாள். கனிமொழியின் அறையில் மணமாலை விசிறி அடிக்கப்பட்டு தரையில் கிடக்க அவள் கால்களை கட்டிக்கொண்டு முழங்காலில் முகம் புதைத்து மெத்தையில் அமர்ந்திருந்தாள். தங்கையிடம் பேச தயங்கி தரையில் கிடந்த மாலையை எடுத்து மேஜையில் வைத்துவிட்டு கீழே உதிர்ந்து கிடந்த பூக்களை கைகளால் சேகரித்து அள்ளினாள் கீர்த்தி. அரவம் கேட்டு நிமிர்ந்த கனிமொழி, என் வாழ்க்கையை விட அந்த பூ உனக்கு பெருசா போயிட்டுல்ல என்று கத்தினாள் கனிமொழி. பதில் சொல்ல முடியாமல் உதட்டை கடித்தாள் தமக்கை. உனக்கு மட்டும் லண்டன் மாப்பிள்ள, எனக்கு காட்டானா? சாரிடி, அந்த கவின் ரொம்ப கேவலமானவன். ஓஹோ, இவன் ரொம்ப நல்லவனோ? நீ போய் பார்த்துட்டு வந்தியா? என்னடி இப்படி பேசுற? அந்த கவின் வேண்டாம்னா அவனை விரட்டி விட்டதோட என்னை விட்டுருக்கலாம். எதுக்குடி இவன் கிட்ட தள்ளி விட்டீங்க? அதை நானும் அவரும் அப்பா கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், அவர் கேட்கல. நான் என்ன செத்தா போயிட்டேன்? என்கிட்ட வந்து சொல்லியிருக்க வேண்டியது தானே. அப்படியே ஜன்னல் ஏறி குதிச்சு எங்கேயாவது ஓடி போயிருப்பேன்ல. இப்படி புதைக்குள்ள விழுந்துட்டேனே பாவி. நீ எல்லாம் ஒரு அக்காவா? என் முகத்திலே முழிக்காத, வெளில போ. போன்னு சொல்றேன்ல. அவள் ஆக்ரோஷமாக கத்தியபடி எழுந்து தமக்கையை வெளியே பிடித்து தள்ள முயன்ற போது அங்கே வந்து சேர்ந்தார் அங்கப்பன். தந்தையை பார்த்ததும் சகோதரியை உதறி தள்ளிவிட்டு அவரை முறைத்தாள். அவன் மோசமான பையமா? நீங்க பார்த்த மாப்பிள்ள தானே நானா லவ் பண்ணி கூட்டிட்டு வந்தேன்? நங்கூரமிட்டது போல் கேட்டாள். அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. சரிதான், ஊரு பேரு தெரியாதவனை தேடி பெங்களூரு மும்பைன்னு போயிருக்க கூடாது. அது ஏன் தப்பு தான். ஒரு தப்பை மறைக்க இன்னொரு பெரிய தப்பை பண்ணிருக்கீங்க. அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இல்லம்மா, இந்த பையன் ரொம்ப நல்லவன். அவ்வளவு நல்லவனா இருந்தா ரோட்ல எவளாச்சும் பிச்சைக்காரி இருப்பா, அவளுக்கு வாழ்க்கை கொடுக்க சொல்லுங்க. ஏன் தலையில எதுக்கு கட்டுனீங்க? கனி அதட்டினார். என்ன கனி? இல்ல, என்ன கனின்னு கேக்குறேன். ரொம்பதான் அதட்டுறீங்க. என் மூஞ்ச பாருங்க, நல்லா பாருங்க. எனக்கு அவன் புருஷனா? சொல்லுங்கப்பா. அவள் உதடு துடித்தது. முகமெல்லாம் சிவந்து கண்களில் தீப்பொறி பறந்தது. அவனுக்கு என்னம்மா குறைச்ச? ஏன் இப்படியெல்லாம் பேசுற? அவனுக்கு என்ன குறைச்சலா? ஏய், அம்மாவை கூப்பிடு, கூப்பிடுறீ. தந்தையை புறக்கணித்து தமக்கையிடம் சீறினாள். தங்கையின் கடும் கோபத்தில் பயந்து போய் நின்று கொண்டிருந்த கீர்த்தி உடனே அங்கிருந்து வெளியேறினாள். இப்போ உனக்கு எதுவும் புரியாது கனி. கொஞ்ச நாள் போனா தெரியும். அவனை மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கவே மாட்டான். அவன் எவ்வளவு பெரிய ஆளா வரப்போறான்னு பார்த்துக்கிட்டே இரு என்றார் சற்று கோபமாகவே. என்னங்க, மகள் இருக்கும் மனநிலையில் அவளிடம் போய் இப்படி குரலை உயர்த்துகிறாரே இந்த மனிதர் என்னும் கடுப்பில் கணவனை அதட்டியபடி உள்ளே நுழைந்தாள் மணிமேகலை. தாயை கண்டதும் தன் கழுத்திலிருந்த மஞ்சள் கயிற்றை இழுத்து அவள் முகத்துக்கு நேரே நீட்டிய மகள், தங்கத்துல தாலி வாங்க கூட துப்பில்லாதவன். உனக்கு தெரிஞ்சுதான் எனக்கு இந்த அநியாயம் நடந்துதா என்றாள். மகளின் கண்மண் தெரியாத கோபத்தில் ஒரு நொடி திகைத்து நின்றவள், நான் என்னடி செய்ய முடியும்? எல்லாம் உங்க அப்பாவோட முடிவு என்று ஆரம்பித்தாள். உனக்கு தெரியுமா தெரியாதா? நான் வேண்டான்னு தான் சொன்னேன். அவர் எங்க கேட்டாரு? அப்போ உனக்கு தெரியும் இல்ல? தாயை வெறித்த பார்த்தவளின் கண்களில் முதன்முறையாக கண்ணீர் கசிந்தது. பதறிப்போன மணிமேகலை மகளிடம் பாய்ந்து சென்று அவளை அணைத்து கொண்டாள்.
தாயிடம் எந்த சலுகையும் எடுத்துக்கொள்ளாமல் இறுகி போய் நின்றாள் மகள். 3 நாளா நச நசன்னு மழை பெஞ்சு தெக்கால இருக்க ஓடு பூரா சரிஞ்சு வந்துட்டு வீட்டுக்குள்ள ஒரு இடம் விடாம ஒழுவுது. இந்த ஓட்டை பிரிச்சு மாத்தி வீட்டை பழுது பார்க்க சொன்னா கேக்குறானா அவன்? எத்தனை வருஷத்துக்கு நான் இந்த கூடனை கட்டிக்கிட்டு அழுவ முடியும் என்று புலம்பிக் கொண்டே மாடுகளுக்கு தண்ணீர் காட்டி கொட்டகையில் பிடித்து கட்டி கொண்டிருந்தார் அலமேலு. போடுவாமா, நீ சும்மா அவனை புடுங்கி எடுக்காத. காசு வேணாமா? மீன் விற்கிற காசும் பால் விற்கிற காசும் சோத்துக்கே பத்தாது. மற்றபடி இந்த விவசாயத்துல என்ன கிடைக்கும்? பேசாம அவனை 2 வருஷம் துபாய்க்கு அனுப்பு. அங்க சம்பாதிக்கிற பணத்துல வீட்டை கட்டி போடலாம். அப்புறம் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணமும் பண்ணிடலாம். வாசலை பெருக்கியபடியே தாயை தாளித்தாள் தாமரை. அவன் இதுவரை மீனும் பாலும் விற்ற காசை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் செலவு செய்யாமல் சேமித்திருந்தால் பெரிய பங்களாவே கட்டியிருக்கலாம் என்று தோன்றியதை வெளியே சொல்லாமல், ஆமாண்டி, அவனை துபாய்க்கு போக சொல்லிட்டு நான் இங்க தனியா கிடந்து சாவறேன். கூழோ கஞ்சியோ உள்ளூர்ல குடிச்சுக்கிட்டு கிடந்தா போதும், நீ வேலையை பாரு என்றார் கடுப்புடன். இப்படியே சொல்லிக்கிட்டு அவனுக்கும் வயசாயிட்டே போகுது, எவளையாச்சும் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு போறான். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே கார் ஒன்று அவர்கள் வீடு இருக்கும் தோப்புக்குள் நுழைந்தது. யாருடாது நம்ம வீட்டுக்கு கார்ல வர்றது? தூக்கி சொருகியிருந்த புடவையை இறக்கி விட்டபடி தாமரை பார்வையை கூர்மையாக்க, அலமேலுவோ, இந்த மாசம்தான் லோன் பணம் கட்டியாச்சே, அப்புறம் எதுக்கு பேங்குக்காரன் காரை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வாரான் என்றார் விவசாய லோனின் தாக்கத்துடன். எம்மா, இது பேங்க் கார் இல்லம்மா, பெரிய காரா இருக்கு, இரு வாரது யாருன்னு பாப்போம். இருவரும் பார்த்து கொண்டிருந்த வேலையை அப்படியே போட்டுவிட்டு முன்னோக்கி வர கார் அவர்கள் வாசலில் வந்து நின்றது. காரிலிருந்து முதலில் இறங்கிய நாராயணனை கண்டதும் இருவர் முகத்திலும் வியப்பு. என்ன இவர் வந்து இறங்குறாரு என்று அவர்கள் யோசித்து முடிப்பதற்குள் பின் இருக்கையிலிருந்து மாலையும் கழுத்துமாக மலையமான் இறங்கினான். கூடவே கனிமொழி. திருமணத்துக்கு போய்விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்ற மகன் தன்னுடைய திருமணத்தையே முடித்துக்கொண்டு மாலையும் கழுத்துமாக வந்து இறங்கியதைக் கண்டு அதிர்ந்து போன அலமேலு ஒரு கணம் எதுவுமே சொல்ல தோன்றாமல் அப்படியே நின்றுவிட்டார். தாமரைதான், மலையா, என்னடா இது என்றாள் ஆத்திரத்துடன். அந்த பெயரை கேட்டதுமே கனிமொழி அதிர்ந்தாள். அவனை மட்டுமல்ல, அவனுடைய பெயரை கூட அவளுக்கு பிடிக்கவில்லை. உடலும் மனமும் இறுகி போனவளாக கற்சிலை போல் அவள் நிற்க, அவசரமாக மனைவியிடம் நெருங்கிய நாராயணன், 2 பேரும் உள்ள வாங்க என்று மாமியாரையும் சேர்த்து கொல்லைப்புறம் அழைத்து சென்று நடந்ததை மேலோட்டமாக கூறினார். அலமேலுவுக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஆண் பிள்ளை வேண்டும் என்று வரம் வாங்கி பெற்று வளர்த்த மகனின் வாழ்க்கை துணையை தான் தேர்ந்தெடுக்கவில்லை. அவனுடைய திருமணத்தில் தனக்கு எந்த பங்கும் இல்லை என்பதை ஜீரணிக்க முடியவில்லை. என் புள்ள என்ன சாதிசனம் இல்லாதவனா? இப்படி தனியா போய் தாலி கட்டிக்கிட்டு வந்து நிக்கிறானே என்றார் ஆற்றாமையுடன். ஏன் என்னைய பார்த்தா ஆள தெரியலையா? நான் தானே நின்று அவனுக்கு எல்லாம் செஞ்சேன். என்னைய விட எந்த சாதிசனம் அவனுக்கு பெருசு என்று எகிரினார் நாராயணன். தாமரை பல்லை கடித்தாள். நீங்க மட்டும் இருந்துட்டா போதுமா? பெத்து வளர்த்த தாயின்னு இவங்க ஒரு பொம்பளை இருக்கிறதையே மறந்துட்டீங்களா என்றாள். நான் எதையும் மறக்கல, எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துதான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேன். இந்த வீடு இன்னும் 2 மழைக்கு தாங்காது. வர்ற வருமானம் எல்லாம் கைக்கும் வாய்க்குமே பத்தல. இந்த லட்சணத்துல இவனுக்கு எப்போ பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு பேரம் பேத்திய கொண்டுகிட்டு வர போறீங்க என்றார் மாமியாரை பார்த்து காட்டமாக. மகன் குருவி போல் சேர்க்கும் பணத்தை எல்லாம் போர் போட வேண்டும், வீடு கட்ட வேண்டும், குளம் வெட்ட வேண்டும் என்று சுரக்க சுரக்க துணி போட்டு துடைப்பது போல் துடைத்து எடுத்துக்கொண்டு அவனை வெறும் ஆளாக விட்டது மட்டுமல்லாமல் என்ன பேச்சு பேசுகிறான் இந்த ஆள் என்று மனதில் நினைப்பதை வெளியில் சொல்ல முடியாமல் மகளை முறைத்தார் அலமேலு. கணவன் அடித்த பகல் கொள்ளையில் தனக்கும் பங்கிருந்ததால் தாயின் பார்வையை தவிர்த்து, அதுக்காக இப்படி திடுதுப்புன்னு கல்யாணம் பண்ணி வச்சிடுவீங்களா? ஊரு காரி துப்பாது என்று கணவனிடம் பாய்ந்தாள். ஏண்டி துப்புது? இந்த பொண்ணை யாருன்னு நினைச்ச? அங்கப்பா அண்ணன் பொண்ணு, இந்த வீட்டோட தலையெழுத்தையே மாத்த வந்த ராசாத்தி என்றார் அழுத்தமாக. அந்த வார்த்தை பெண்கள் இருவரையும் மௌனமாக்கியது. ஆனாலும் உள்ளுக்குள் இவள் குடும்பத்துக்கு ஒத்து வருவாளா என்கிற உதைப்பு அலமேலுவுக்கும், படிச்சவ பணக்காரி நம்மளை மதிப்பாளா என்கிற உதைப்பு தாமரைக்கும் இருக்கத்தான் செய்தது.
நாராயணன் பெண்கள் இருவரையும் சமாதானப்படுத்தி முன்வாசலுக்கு அழைத்து கொண்டு வந்தபோது அங்கே இன்னொரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து அங்கப்பனின் குடும்பம் இறங்கியது. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. நாராயணன் ஆர்ப்பாட்டமாக வரவேற்றார். தன் கையில் இருந்த ஆரத்தி தட்டோடு மணமக்களை நெருங்கிய தாமரை அவர்களுக்கு திருஷ்டி கழித்து உள்ளே அழைத்தாள். அந்த வீடு தோப்புக்குள் இருக்கும் ஒரு தனி வீடுதான். ஆனாலும் எப்படித்தான் விஷயம் தெரிந்ததோ, அதற்குள் அக்கம் பக்கத்து தோப்புகளில் வசிக்கும் பெண்கள் அங்கே வந்துவிட்டார்கள். பாயை விரித்து பெட்டியில் துவைத்து மடித்து வைக்கப்பட்டிருந்த வெள்ளை வேட்டி ஒன்றை அதன் மீது விரித்து மணமக்களை அமர சொன்னார்கள். வீட்டில் கறந்த பாலை சுண்ட காய்ச்சி அதில் வாழைப்பழத்தையும் சர்க்கரையும் கரைத்து பாலும் பழமும் தயார் செய்து மலையமானிடம் நீட்டி, நீ ஒரு வாய் குடிச்சிட்டு பொண்ணுக்கு கொடு என்றாள் வந்திருந்த பெண்களில் ஒருத்தி. அதை கையில் வாங்கியவனுக்கு தயக்கமாக இருந்தது. தான் குடித்துவிட்டு கொடுத்தால் அவள் குடிப்பாளா என்கிற சந்தேகத்துடன் திரும்பி அவள் முகம் பார்த்தான். தன்னை திருமணம் செய்து கொள்ள அவளுக்கு சம்மதம் என்று எண்ணித்தான் தாலி கட்டினான். ஆனால் திருமணத்திற்கு பின் பெண் வீட்டில் நடந்த வாக்குவாதங்கள் அவனை பெரிதும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. என்ன மாமா இது என்று அவன் நாராயணனிடம் கேட்டபோது, போக போக சரியாயிடும்டா என்று சாதாரணமாக சொல்லிவிட்டார். ஆனால் சரியாகும் என்கிற நம்பிக்கை அவனுக்கு துளியும் இல்லை. அவள் முகத்தில் இருக்கும் கடினத்தன்மை அதற்கு இடம் கொடுக்கவில்லை. என்ன தம்பி அப்படி பார்க்குற? குடிச்சிட்டு பொண்ணுக்கும் கொடு. வேறொரு சமயமாக இருந்திருந்தால் இப்படி ஒருவன் தன் புது மனைவியை வெறித்து பார்த்ததற்கு கேலியும் கிண்டலும் பறந்திருக்கும். ஆனால் அங்கிருந்த கனத்த சூழ்நிலை அனைவருக்கும் புரிந்தே இருந்ததால் அக்கம் பக்கத்து வீட்டு பெண்கள் கூட இயல்பு நிலையை தொலைத்திருந்தார்கள். பாலை ஒரு மிடறு அருந்திவிட்டு டம்ளரை அவளிடம் நீட்டினான் மலையமான். அவளிடம் அசைவே இல்லை. வாங்கி குடிமா. பக்கத்து வீட்டு பெண்ணின் குரல் உந்த அங்கே நின்று கொண்டிருந்த அங்கப்பனும் வாங்கு கனி என்றார் அழுத்தமாக. அப்போதும் அவள் மலையமானின் தன்மானத்தை காலால் எட்டி உதைத்துவிட்டு அழுத்தமாகவே அமர்ந்திருக்க, அவளுக்கு பால் பிடிக்காது என்று சமாளித்தாள் மணிமேகலை. குனிந்த தலை நிமிரவில்லை என்றாலும் பக்கத்தில் அமர்ந்திருப்பவனின் பார்வை வெகு தீவிரமாக தன் மீது படிவதை உணர்ந்த கனிமொழியின் இதழ்கடையோரம் ஓர் அலட்சிய புன்னகை தோன்றி மறைந்தது. அதை கண்டதும் அவனுக்குள் சுறுசுறுவென்று கோபம் பொங்கியது. கட்டுப்படுத்தி கொண்டு அமர்ந்திருந்தான். வந்து விளக்கேத்துமா. அதே பெண் கூற வேண்டா வெறுப்பாக எழுந்தாள் கனிமொழி. மலையமான் எழுந்து வாசல் பக்கம் செல்ல எத்தனைத்தான். எங்கப்பா போற? உள்ள வந்து சாமி கும்பிடு. அவனையும் இழுத்து பிடித்தாள். சமையலறையில் ஒரு பக்கமாக வைத்திருந்த பூஜை அலமாரியில் சாமி படமும் காமாட்சி விளக்கும் இருந்தது. கடனே என்ற தீக்குச்சியை கொளுத்தி திரியில் வைத்தாள். அது எரிந்தது. அவ்வளவுதான். அவள் மனதில் எந்த ஒரு ஒட்டுதலும் இல்லை. மலையமானிடம் குங்குமச் சிமிழை நீட்டி, பொண்ணுக்கு பொட்டு வச்சுவிடு என்றாள். இது என்னடா பெரிய தொல்லையா போச்சு. கடனே என்ற குங்குமத்தை தொட்டு அவள் நெற்றியில் ஒற்றினான் அவன். அதன் பிறகு அவன் வாசல் பக்கம் வந்துவிட அவள் கூடத்தில் போடப்பட்டிருந்த பாயிலேயே மீண்டும் வந்து அமர்ந்து கொண்டாள். அவளோடு மணிமேகலையும் கீர்த்தியும் உடன் அமர்ந்தார்கள். வீட்டுக்குள் சமையலறை பக்கம் பெண்களும் வாசலில் ஆண்களும் ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு 10-15 நிமிடம் கழிந்திருக்கும். அங்கப்பன் உள்ளே வந்தார். கூடவே வந்த நாராயணன் சமையலறை பக்கம் சென்று தன் மாமியார் அலமேலுவை அழைத்து கொண்டு வந்தார். அக்கா, நாம ஒன்றும் ஒருத்தர் தெரியாதவங்க இல்லை. எங்க சித்தப்பா பொண்டாட்டியோட சின்ன அம்மாயும் உங்க பெரியப்பா பொண்டாட்டியோட பெரிய அப்பாயியும் ஒரே வீட்டில் பிறந்தவங்க தான். கூட்டி கழிச்சு பார்த்தா நான் உங்களுக்கு தம்பி முறை தான். ஏதோ விட்ட குறை தொட்ட குறை நம்மளை இந்த கல்யாணத்துல ஒன்று சேர்த்துருக்கு. அதனால மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. எதுவா இருந்தாலும் நான் இருக்கேன். இனிமே இந்த குடும்பம் என்னோட பொறுப்பு என்றார் தன்மையாக. அலமேலுவின் முகம் மலர்ந்தது. அத்தனை பெரிய கோடீஸ்வரர் அவரை அழைத்து சமாதானம் சொன்னதோடு அக்கா என்று முறை சொல்லி அழைத்தது மனதிற்கு இதமாக இருந்தது. பரவாயில்லங்க தம்பி, திடீர்னு இப்படி நடந்துருச்சேன்னு தான் வருத்தம், வேற ஒன்றும் இல்லை என்றார். இன்னைக்கே 2ஆம் அழைப்பையும் அழைச்சிடுறோம். நாளைக்கு நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வாங்க, விருந்து ஏற்பாடு செய்கிறோம். முடிச்சிட்டு 3ஆவது அழைப்பையும் அழைச்சிட்டு வந்துடலாம் என்றார். ஓரிரு நொடிகள் யோசித்தவர் சர்க்கரையாக பேசும் அந்த மனிதனை மறுக்க முடியாமல் சரி என்று தலையாட்டினார். பெண்ணும் மாப்பிள்ளையும் மணமகன் வீட்டிலிருந்து மீண்டும் மணமகள் வீட்டிற்கு பயணப்பட்டார்கள். அத்தியாயம் 2 நிறைவடைந்தது.